முருகன் இந்த பதிவை உங்களுக்கு காட்டுகிறார் என்றால் உங்களுக்கு முருகன் ஏதோ சொல்ல வருகிறார் என்று அர்த்தம். அதனால்தான் இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் கமெண்டில் ஓம் சரவணபவ என்று சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு. மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் வருடத்தின் இந்த 3 கிருத்திகை மிகவும் புனிதமானது. அதுதான் தை மாதம் வரும் நட்சத்திரம். கார்த்திகை பெண்களால் முருகன் வளர்ந்தால்தான் இந்த மாதம் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் பெருமை வாய்ந்தது. அன்று விரதமிருந்து முருகனை வழிபட்டால் வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாகும் வழி கிடைக்கும். குழந்தை இல்லாமல் கஷ்டத்தில் மன வருத்தத்தில் இருப்பவர்கள் இந்த விரதமிருந்தால் நல்லது நடக்கும். வெகு நாட்களாக திருமணமாகாதவர்கள் இந்த விரதமிருந்தால் உடனே ஒரு நல்ல வரன் கிடைக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட என உங்கள் வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அதை நிறைவேற விரதமிருந்தால் கேட்டது கிடைக்கும் சக்தி இந்த கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இருக்கு. இந்த விரதம் எப்படி இருக்க வேண்டுமென்றால் அதிகாலையில் எந்திரிச்சு தலை குளித்து சுத்தமாக முருகனுக்கு விளக்கேற்றி விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். முடிந்தவர்கள் காலையில் இருந்து மாலை வரை உணவு உண்ணாமல் இருந்து முருகனுக்கு பூஜை செய்து மாலையில் 6 மணிக்கு மேல் முருகனுக்கு நெய்வேத்தியம் படைத்தது விரதத்தை முடிக்கலாம். இந்த வருடம் ஜனவரி 27 அன்று வருகிறது. முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். முருகனுக்கு 6 முகம் என்பதால் அன்று 6 வகையான நெய்வேத்தியம் வைத்தால் இன்னும் சிறப்பு. இந்த விரதத்தை இருந்து வேண்டியவற்றை முருகனிடம் கேளுங்க. ஓம் முருகா போற்றி.